பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக கைகளை ஊற்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கடந்த ராத்திரி அவருடைய கிருபை அனுபவிக்க நமக்கு அவர் பாக்கியத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆமென் நம்மை இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்துவோம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உமைக்கே மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒன்றே மறவாது. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து இந்த 26ஆம் தேதி காலையில் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் சத்தமாய் சத்தமாய் ஆமேன் ஆமேன் ஆனந்தமாய் மகிழ்ச்சி அவரை துதிப்போம். அவருடைய கிருபையால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய கிருபையால் நாம் இன்றைக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். அவருடைய கிருபையால் நாம் இன்றைக்கு இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதனால் நாம் சந்தோஷமாய் ஆமேன் ஆர்ப்பரித்து அவரை துதிப்போம். சங்கீதம் 118 24வது வசனம். சங்கீதம் 118 ஆமேன் 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன் மகிழ கடவோம். ஆமேன். இது இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த நாள். 2020 டிசம்பர் 26ஆம் தேதி என்று சொல்லுகிறது. தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்தது. நம்முடைய திறமையாலோ நம்முடைய ஞானத்தினாலோ இந்த நாள் நமக்கு வரவில்லை. தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதனால் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை துதிப்பேன். ஆமென். நீர் இயேசுவே, நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். அல்லேலூயா. 29. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே நாம் ஒரு மனதோடு சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமேன். இயேசுவை துதியுங்கள், அவர் ஆமேன். இயேசுவை துதியுங்கள், இயேசு நல்லவர், இயேசுடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆமேன். அப்பா, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் உம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். அப்பா, இந்த உபவாச ஜெபத்தின் 16வது நாளில் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அப்பா, கடந்த நாட்களில் எங்களை கடந்து நடத்தி கொண்டது விதத்திற்காக நன்றி. அப்பா, ஆமேன். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்தீங்களே, ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு மனதோடு நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்க தந்து இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தாவே, அவருடைய ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையில் உடைய கிருபை இறங்கி வரட்டும். அப்பா, உடைய கிருபை இவர்கள் மீது பகர்ந்து கொடுங்க. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விதத்தை தேவைகளை, குடும்ப தேவைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா, இந்த பகலில் அப்பா, நீர் உம்முடைய மழையையும் உம்முடைய பணியையும் ஆமேன் அவருடைய மீது படிய செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வியாதி இருக்கிறவர்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன். சரீர பலவீனத்தினால கஷ்டப்படுவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த பகலில் இயேசு நாமத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இடது கையில் ஆமேன் மறுத்து போய் இருக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, ஆமேன். பண கஷ்டத்தில் கடந்து போகிறவர்கள் கர்த்தாவே, இந்த நாளில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, அப்பா, இந்த நாளில் உம்முடைய கிருபை எல்லாருடைய வீடுகளிலும் நிரம்பி வழியட்டும். அப்பா, அவருடைய வேலை செய்கிற இடங்களில் உம்முடைய கிருபை நிரம்பி வழியட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பணுமே. உம்முடைய வழிகளில் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன். உம்முடைய கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளுங்க. சபையை ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களிலும் உடைய மகிமையை அவர்கள் அனுபவிக்க கர்த்தாவை உதவி செய்யணுமே. அப்பா, இந்த நாளில் கர்த்தாவை நாங்கள் ஒரு மனதோடு இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்துரு. அதற்காக நன்றி. அப்பா, ஈவினிங் நடக்கிற ஜூம் மீட்டிங்கை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபத்தின் 16வது நாளில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உபவாச ஜபத்தின் 16வது நாள் வந்திருக்கிறோம். இந்த 16வது நாள் இனி கொஞ்ச நாள்களே இருக்கிறது. ஆமீன். இந்த நாளில் ஆமீன் உபவாச ஜபமும் முடிந்து போகும். 2020 நம்மை விட்டு மாறி போகும். பிரியமானவர்களே, இனி வரும் நாட்களில் சீரியஸாக தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆமீன். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், வேத வசனத்தை வாசிப்போம், ஆமீன் ஆராதிப்போம். ஈவினிங் மீட்டிங்கில் நாம் கலந்து கொள்வோம். 2021 நாம் ஒரு மனதோடு கடந்து போவோம். புது பலத்தோடும் புது வல்லமையோடும் நாம் கடந்து போக வேண்டும். அதனால் தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறது. புது பலத்தோடும் புது வல்லமையோடும் நாம் புதிய வருடத்துக்குள்ள கடந்து போக வேண்டும். அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 21வது அதிகாரம், பிலோமன் 1ஆம் அதிகாரம், வெளிப்பாடு ரெவல்யூஷன் 17வது அதிகாரம். எல்லாரும் இதை வாசிங்க. ஆமென். சரியான இதை வாசிங்க. தேவன் அதுக்கு அவங்களை தகுதிப்படுத்தட்டும். ஆமென். டைட்டஸ் 1:3 கூட வாசிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனை யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்லு, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். when men are cast down என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களை தாழ்த்தப்படும் போது நீங்கள் உயர்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவரை தாழ்ந்தோரை ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். இது ஒரு நம்பிக்கை. ஆமென். ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் நாம் தாழ்த்தப்படுகிறோமோ, ஆமென், நாம் தாழ்ந்தோம் என்று உணர்கிறோமோ, அந்த இடங்களிலே தேவ பிள்ளைகளாக நாம் சொல்ல வேண்டும், நான் தாழ்ந்து போனேனே, எல்லாரும் என்னை தாழ்த்தி விட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லாமல், தேவன் என்னை சரியான நேரத்தில் உயர்த்துவார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஐயோ, நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் வேதனைப்படாமல், ஆமென், எந்த இடத்துல நம்மை தாழ்த்தப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டும். யோசேப்பை ஆமென் அந்த குழியிலிருந்து உயர்த்தி கொண்டு வந்த தேவன், அவனை சிறைச்சாலையில் போட்டபோது அங்கிருந்து அவனை உயர்த்தி கொண்டு வந்த தேவன். அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எந்த இடத்துல எல்லாம் தாழ்த்தப்படுகிறோமோ, எந்த சூழ்நிலையில் நாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ, ஆமென், பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை சரியான நேரத்தில் நம்மை உயர்த்தி கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் உயர்த்துவார். காரணம், மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து, ஆமென், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாழ்கிறார். ஆமென். கிறிஸ்து நமக்குள்ளாய் வாழும் வரை நாம் தாழ்மையை எல்லாம் அனுபவிப்பது நம்மை உயர்த்தி கொண்டு போவார். உங்களுடைய ஊழியத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய ஜப வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய பிள்ளைகள் உயர்வார்கள். ஆமென். நீங்கள் எந்த இடத்துல ஐயோ நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று வேதனைப்படாதீங்க, விரக்தியா இருக்காதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறீங்களோ அதை நினைத்து நீங்கள் விரக்தி அடையாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி செய்ய முடியும் என்று நினைக்காமல், தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த குழியில் இருந்தாலும், எந்த சிறைச்சாலையில் உள்ளில் இருந்தாலும் என்னை உயர்த்தி கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்தில் அவர் என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். என் தேவனை நான் கூப்பிட்டேன், பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை நிறுத்தி, ஆமென், கண்மலை என்று சொன்னால், ஆமென், உறுதியும், ஆமென், உயர்வும் உள்ள இடமா இருக்கிறது. அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்தி நிறுத்துவார். நீங்கள் இந்த நாளில் எந்த சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வாழ்கிறாரா? ஆமென். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள ரட்சகராக இருக்கிறாரா? நீங்கள் தைரியமா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த தாழ்மை என்று சொல்லுகிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது. ஆமென். என்னால் ஜெபிக்க முடியல அப்படி சொல்லாதீங்க. இந்த நாளில் நீங்க அதிகமாக ஜெபிக்க தொடங்குங்க. பைபிளை வாசிக்க முடியலன்னு சொல்லாதீங்க, வாசிங்க, உட்கார்ந்து வாசிக்க முயற்சி செய்யுங்க. சிலர் சொல்லுவாங்க, கஷாயம் குடிங்க என்று சொன்னால் குடிக்க முடியாது, ஆனால் அது அவளுக்கு தேவை என்று நினைத்தக்கூடாது, குடிப்பார்கள். அதுபோல நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுக்காக வசனத்தை தியானிப்போம். சிலர் சொல்லுவாங்க, ஆமென், ஜெபிக்க முடியலையே, விரக்தியா இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். விரக்தியை விட்டு விடுங்க. இந்த விரக்தி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. ஆமென். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார். அப்ப எதற்காக நாம் விரக்தி அடைய வேண்டும்? விரக்தியை கொண்டு வருகிறது பிசாசு கொண்டு வருகிறான். ஆமென். இனி நான் என்ன பண்ண போகிறேன் என்று சிந்தையை கொண்டு வருகிறது பிசாசு. இது செய்ய முடியாது என்று சொல்லுகிறது பிசாசு. கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வாழும் வரை அதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேவன் உயர்த்துவார். சில நேரத்தில்
ஒரு பண கஷ்டத்திலோ ஆமேன் ஒன்றும் இல்லாது கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் விரக்தி அடைவோம். ஐயோ, நாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று. அந்த நேரத்தில் நீங்கள் வேதனைப்படாதீங்க. வீட்டுக்குள்ளாய் போய் ஜெபம் செய்கிற அறைக்குள்ளாய் போய் நீங்கள் தேவனுடைய வசனத்தில் உங்களை குறித்து வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நீங்கள் மிகவும் சத்தமாய் உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஆமேன். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே ஆமேன் நீங்கள் மிகவும் சத்தமாய் அறிக்கை செய்யுங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆமே கிறிஸ்து இயேசுவுக்குள் என் மேலும் உங்கள் மேலும் வந்திருக்கிறது. அதை நாம் தைரியமாய் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் சொல்லும் போது நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, நம்முடைய அவயங்கள் எல்லாம் அதோடு கூட சேர வேண்டும். ஆமேன். நாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் ஆமேன். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்குவார். ஆமேன். என்னினாலே உலகம் ஆசீர்வதிக்கப்படும். என்னை கொண்டு என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். என்னை கொண்டு என் தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நாம் சொல்லும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆமீன். இன்றைக்கு அந்த சின்ன வேதனை ஆமீன் அந்த சின்ன பாரத்தை நினைத்து நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமீன். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறதை பார்த்து கொண்டு அந்த வாயில் அதை அறிக்கையிடுங்க. அதுதான் யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷர் ஒடுக்கும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்லு. ஆமீன். தாழ்த்து ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டீங்களோ அங்கு நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லுங்க. ரப்பர் பந்தை கீழே போடும்போது போடுகிறது போல அது மேலே வரும். நாம் கீழே எவ்வளவு பிரஷரோட போடுகிறோமோ அவ்வளவா அது மேலே உயர்ந்து வரும். அதுபோல நாம் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மை உயர்த்துவார். உங்களுடைய நாவிலிருந்து தாழ்மையை சொல்லாதீங்க. எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து வாழ்கிறார். ஆமென். எல்லா இடத்திலுமே நான் உயர்த்தப்படுவேன். கடைசியில் தேவன் வரும்போது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லுங்க. காரணம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தவினர் எனக்குள் வாழ்கிறார். எக்கால சத்தம் கேட்கும்போது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். இந்த ஒரு லட்சியம், இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு நம்பிக்கை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த பூமியில் நம்ம எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாலும் தேவன் நம்மை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. காரணம், மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளாய் வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அதனால் நாம் நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம். அது மட்டும் அல்ல, இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் வரை, மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் வரை ஆமென் எக்கால சத்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் அந்த ஒரு உணர்வோடு கவலைப்படாதீங்க. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான வாழ்க்கை முடிந்த பிறகு கண்ணீர் இல்லாத, விரக்தி இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு தேசத்தில் தேவன் நம்மை கொண்டு போகுவார். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படியா ஆமேன். நம்பிக்கை உள்ள ஜனங்களாய் ஆமேன் இந்த சீசனில் நாம் வாழ்வோம். இந்த உபவாச ஜபத்தின் நாட்களில் நாம் மிகவும் நம்பிக்கையோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கழுகு சிறகடித்து பறப்பது போல ஆமேன் அதிகாரமும் அபிஷேகமும் தேவன் நம் மீது அளவில்லாமல் பொழிந்திருக்கிறார். அது ஜொலிக்கட்டும், அது பிரகாசிக்கட்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். தாழ்த்தப்படும் போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you.